வாங்க வெங்கட் சார். தாரத்தை பெட்டியோட போட்டுருவான். ஓ சொல்றியா மாமா, ஓ ஓ சொல்றியா மாமா, சொல்றியா மாமா, ஓ ஓ சொல்றியா மாமா. ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கோங்க நசீர். வாவ், அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா? அப் ட்ரெண்ட் ப்ளீஸ். ஓகே, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஓகே. மந்த்லில. ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ், ஓகே. அந்த ஈவினிங் ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயே போடுங்க. ஓகே, அந்த ட்ரெண்ட்ல இந்த மர்ஜ் ஆயிருக்கு பாத்தீங்களா, அந்த இது கூட சேர்த்துக்கலாம்ங்களா? எஸ், இது கூட சேர்த்துக்கலாம்ங்களா? கீ லெவல்ஸ் இது எஸ் சேர்த்துக்கலாம். எஸ் எஸ் கீ லெவலோட சேர்த்து, இல்ல கீ லெவலோட சேர்த்து அது ஒரு போட்டுக்கோங்க. ஓகே, சரி போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி மைனர் கீ லெவல் இங்க இருக்கா? மைனர் கீ லெவல் பார்த்தாக்கா இது கூட ஒரு அந்த மைனர் கீ லெவலா சொல்லலாம்ல? எஸ். ஓகே, இந்த இடத்த உடைச்சா மார்க்கெட் அடுத்த லெவலா? ஓகே, சேனல்ல மூவ் ஆக போகுது அப்போ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அப்போ வீக்லி போய் பார்க்கலாம். வீக்லி, ஓகே. ஸோ வீக்லியில் ஸோ சேம் as the கான்செப்ட் தான். வீக்லி கீ லெவலுமே சேமாக தானே இருக்கு. சேனல்ல தான் மூவ் ஆக போகுது இப்போ. ஓகே, லைக் இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, மந்த்லியில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ண மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ மைனர் லோவை என்ன பண்ணியிருக்கு? மைனர் லோ உடைச்சி வந்திருக்கு. என்ன பண்ணியிருக்கு? மைனர் லோவை உடைச்சி வந்திருக்கு கீழே. ஸோ உடச்சி வந்துருக்கு. அப்போ டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல? எஸ் எஸ். அப்போ இது இம்பல்ஸாக இருந்தால் இது என்னவா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு? ரீட்ரேஸ் ஆகி கீழே வரணும். ரீடெஸ்ட் 50% ரீடெஸ்ட் ஆயிருக்கா? இப்போ எஸ் என்ன ஆகலாம்? கீழே வரலாமா? ஸோ என்ன பார்க்கலாம் நான் இந்த இடத்துல? எஸ், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே அமைதான்னு பார்க்கணும். ஸோ இந்த இருக்கான்னு பார்க்கலாம். வீக்லி லோ எது? ஸோ வேணா லைன் சார்ட் பார்க்க. வீக்லி லோ எது? வீக்லி லோ அதுதான். எது? இதுவா? பெண்டா? எஸ் எஸ் எஸ், பெண்டை நான் என்ன வச்சுக்கிறேன்? வீக்லி லோவா வச்சு அண்ட் தென் கீ லெவலாவுமே இருக்கா? ஓகே, லெஃப்ட்ல பாருங்க. லெஃப்ட் சைடுல ஸ்க்ரால் பண்ணி பாருங்க ப்ளீஸ். கீ லெவல் தான். ஓகே, இந்த லோ உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? இட்ஸ் வில் பிகம் டு கீழ வரும். இது ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கோங்களேன், மேல இருந்து கீழ வரைக்கும். ஸோ நம்ம கீ லெவலாக டினோட் பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றுனா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கீ ஏரியாவாக காமிக்குதுல்ல, ரைட்? எஸ். ஓகே, இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகலாம்? ஏன்னா லோவை பிரேக் பண்ணிச்சு, இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம்? 50% கீழே இருக்கலாமா? 50% ரீடெஸ்ட்மென்ட் அதுக்கு கீழ என்ன வரலாம். பண்ணும்? இந்த கிரீன் கேண்டலோட லோவை மார்க்கெட் என்ன பண்ணும்? உடையணும். மைனர் லோ உடையணும். ஏன்னா டெய்லியில பார்த்தா இது ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் மாதிரி தெரியுமா? எஸ் ஆனோ? எஸ் எஸ். ஓகே, டெய்லிக்கு போயிடலாமா? யா. ஸோ கோ வித் டெய்லி. ஸோ டெய்லியில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஃபேஸாக தெரியுதா? நல்ல கன்சல்டேஷனா? ஆமா. ஸோ இந்த இடத்துல இந்த லோ உடைச்ச மார்க்கெட் என்ன ஆகும்? லோ உடைச்சா கீழ டவுன் ட்ரெண்ட் வரணும். டவுன் ட்ரெண்ட் வரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், இங்கே என்ட்ரி எடுக்குமா வெயிட் பண்ணுமா? நான் வெயிட் பண்ணுவேன். நானு அங்க ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கு. ஓகே, ஒரு கேண்டில் ரன் பண்ணி பார்க்கலாமே. இன்னொரு கேண்டில் என்ன பண்ணலாம்? இல்ல அந்த உள்ள மைனர்ல உடையல. ஐ வில் வெயிட் ஃபார் இட். எஸ், இப்போ என்ட்ரி எடுங்க. இப்போ செல் என்ட்ரி எடுங்க ப்ளீஸ். ஸ்டாப் லாஸ் அந்த கிரீன் லைனோட இருக்கட்டும். 1:2. நோ நோ நோ, அந்த ரெட் இல்ல அந்த கேண்டில் இல்ல, அந்த ரெட் கேண்டில். ஓகே, டார்கெட் கொஞ்சம் ஏத்தி வைக்கலாமே. 1:2 நீ ஏத்தி வைக்கலாமா? ஏன் இந்த கேண்டலுக்கு மேலே வைக்கலாமே? அந்த ரெட் லைன் அந்த இல்ல, இதுவே வந்து ஒரு நான் இந்த ரியாக்ஷன் பாயிண்டோட சேர்த்து சொல்றேன் நான். இதுவே வந்து ஒரு கீ ஏரியாவா தெரியலையா? ஓகே ஓகே, அதனால தான் நம்ம மேல வைக்கிறோம். யா யா. ஓகே 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 ஓகே. 1:2 எஸ். ஸோ சச். ஸோ 1:1 ஃபர்ஸ்ட் டார்கெட், 1:2 செகண்ட் டார்கெட். ரன் பண்ணவா? எஸ். ஐஷூர். ஸோ இப்போ ஷூட்டிங் ஸ்டார் கிடைச்சிருக்கு, அதில் என்ட்ரி எடுக்கலாமா? ஸோ ஷூட்டிங் ஸ்டார் எங்கே வந்திருக்கு, எங்கே ரியாக்ட் பண்ணியிருக்கு? ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. அப்போ வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு இன்னும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஆனா லோ உடைச்சிருக்கா, மைனர் லோ உடைச்சிருக்கா? இல்ல, ஐ வில் வெயிட் ஃபார் another candle. மைனர் லோவ தான் உடைச்சிச்சு, அப் ட்ரெண்டோட லோவ தான் இல்ல உடைச்சிச்சு. இப்போ இருக்கிற மைனர் கேண்டில்ல சொல்றேன் நானு. என்ன நடந்துருக்கு? மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரக்சர்ல என்ன நடந்துருக்கு? இம்பல்ஸ், ரீடெஸ்ட், இம்பல்ஸ், ரீடெஸ்ட், இம்பல்ஸ், ரீடெஸ்ட். என்ன இருக்கு? ரீடெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ லோ உடைச்சிருக்குல்ல, அப்போ மார்க்கெட் என்ன ஆகணும்?
எது வரைக்கும் வரணும்? ஓகே கீழ வரைக்கும் வரணும் அந்த வரணும். ப்ளூ லைன் வரைக்கும் வரணும். இப்போதைக்கு என்ட்ரி எடுக்கலாமா? எஸ் ஐஷர் எஸ் ஸ்டாப் லாஸ் அந்த ரெட் கேண்டில் வரைக்கும் வச்சுக்கோங்க. அது கரெக்ட். இதுவே டார்கெட் சேம் லெவலா? எஸ் 1:2 தானே? ரன் பண்ணவா? 1:2. எஸ் பாப்போம். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் வெங்கட். வாவ் 1:1 ஹிட்டா. ஸோ அகைன் இப்போதைக்கு நெக்ஸ்ட் என்ட்ரிஸ் இருக்கா? இல்ல ஆர் யூ ஹோல்ட் தி என்ட்ரிஸ் ஆர் நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு வெயிட் பண்றீங்களா? நெக்ஸ்ட் என்ட்ரிக்கா வெயிட் பண்றேன். நீங்க ரன் பண்ணுங்க. ஹோல்ட் பண்றீங்களா என்ட்ரியா? ஆமா ஹோல்ட் பண்றீங்க. என்ட்ரி பிரேக் அவுட் கிடையாதுல்ல? எஸ் ஆமா 1:1 இப்போதான் ஹிட்டுங்கிறீங்களா? எஸ் ஓகே ரீட்ரேஸ் ஆகுது. ஓகே இப்போ என்ட்ரி எஸ் ஐ டேக் செல் என்ட்ரி எடுங்க ப்ளீஸ். அகைன் செல் என்ட்ரி ஸ்டாப் லாஸ். எஸ் அந்த ரெட் கேண்டில் அந்த டாப் அடிங்க. ஓ ப்ரீவியஸ் ஐ வைக்குமா? இந்த கிரீன் கலர் அந்த இன்வெர்ட்டடா இருக்கு பாத்தீங்களா அதுக்கு மேல வச்சுக்கோங்க கொஞ்சம். இதுவா? எஸ் ஓகே டார்கெட் 1:2 1:2. ரன் பண்ணவா? இது வரைக்கும் ரியாக்ட் ஆகும். மார்க்கெட் கட்டாயம் ரியாக்ட் ஆகும். பாப்போம். என்னோட கணிப்பு பார்க்கலாம். சி வாவ் டார்கெட் ஹிட்டா ரெண்டு என்ட்ரிலுமே பாப்போம். இன்னும் பிரேக் பண்ணி ஓகே ஸ்டாப் லாஸ். பிரேக் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? என்ன மிஸ்டேக் பண்ணீங்க இந்த இடத்துல? வாட் அ மிஸ்டேக். ஒரு நிமிஷம் இருங்க. மல்டிபிள் என்ட்ரில இருந்து ரிஜெக்ட் ஆயிட்டு மேல போயிட்டு இருக்கு. ரீட்ரேஸ் ஆயிட்டு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணல. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிருந்தீங்க அப்படினா இந்த இடத்துல என்ட்ரிஸே நீங்க பிளேஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. இருக்கலாம். சார் நோ இஷ்யூஸ். என்ன இதுல தானே இதாயிட்டு வேற ஒன்றும் இல்லை. ஸோ லைக் இப்போ என்ன இருக்கு? இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கு? இன்வெர்ட்டட் ஹேமர் வந்திருக்கு. இன்வெர்ட்டட் ஹேமரா? ரெசிஸ்டன்ஸ்லையா? இதுக்கு போய் இன்வெர்ட்டட் ஹேமரா? அது என்னது? அது ஷூட்டிங் ஸ்டார். ரெசிஸ்டன்ஸ் ஷூட்டிங் ஸ்டார் வேணா மார்க்கெட் என்ன? மார்க்கெட் வந்து ரிவர்சலுக்கு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அது ஒரு இண்டிகேஷன் அது. ஓகே இந்த இடத்துல இம்பல்ஸ்க்கு 50% ரீட்ரேஸ் பண்ணிட்டு திருப்பி என்ன மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. என்ட்ரி எடுக்கலாமா? பை என்ட்ரியா செல் என்ட்ரியா? செல் என்ட்ரி. ஐ ஷூர்? எஸ் ஸ்டாப் லாஸ் அது போறோம். கரெக்ட். ஓகே இதுவா இல்ல இதுவா? அது போறோம். இதுவே அதே போறோம். எஸ் இதுதானே ஹை ப்ரீவியஸ் ஹை இதுதானே. இது வரைக்கும் வைக்க கூடாதா? ப்ரீவியஸ் ஹை இது. இது வரைக்கும் வைக்க வேணாமா? ப்ரீவியஸ் ஹை ஓகே ஓகே இது வரைக்கும் வைக்கலாமா இல்ல இது வரைக்கும் தூக்கவா? கொஞ்சம் தூக்கி வைங்க. சரி ஓகே தூக்கிட்டா. 1:2 எஸ் ஓகே ரன் பண்ணவா? ஓகே வெல் see them okay now 1:1 ஹிட்டா. யா சோ ஆட் என்இசிடி வந்து கொஞ்சம் லொல்லு ரீப்ளேஸ்மென்ட்க்கு இது வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆட் என்இசிடி 1:2 ஹிட். ஓகேவா? சூப்பர் ப்ரோ. ஆட் என்இசிடிலே வந்து ப்ராப்பரான 1:2 ஹிட் பண்ணிருக்கீங்க. வெல் டன். எனக்கு ஒரு டவுட். எஸ் மூணாவது போட்டது என்னாச்சு? மூணாவது போட்டது ஸ்டாப் லாஸ் என்ட்ரி. ரைட் ஸ்டாப் லாஸ் ஹிட். அதனால நாலாவது என்ட்ரி அவருக்கு கொடுத்தேன். புரியுதுங்களா? மூணாவது அதாவது ஒரு விஷயம் இங்க வந்து ஃபார்ம் ஆச்சு. நான் வந்து ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போறேன்னு சொல்லிட்டு வெங்கட் இந்த இடத்துல போல. ஐ வாண்ட் டு பி டேக்கிங் தி செல் ஒன்லி. ஏன்னா ட்ரெண்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு? ட்ரெண்ட்லயே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ட்ரெண்ட ஃபாலோ பண்ணீங்க. ஏன் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி ஆயிச்சு நான் பை போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. வெங்கட் என்ன பண்றாரு இவரு? ட்ரெண்ட ஃபர்ஸ்ட் கணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தான். அப்ப நான் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா நான் என்ன என்ட்ரிஸ் மட்டும் போனீங்க? செல்லு மட்டும் தான் போடணும். செல்லு மட்டும் தான் போகணும். இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு நான் பைக்கு மாத்துறேன் அப்படின்னு சொல்லி பைக்கு போயிருந்தாங்க அப்படின்னா திருப்பி என்ன ஆயிருக்கும்? திருப்பி லாஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் அவ்வளோதான். ஜட்ஜ்மெண்ட் தான். நம்ம ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கு மார்க்கெட்ல, நம்ம ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கு, நம்ம என்ன ஜட்ஜ் பண்றோம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? ஈஸியா டிராவல் பண்ண முடியும். இட்ஸ் நீட் டு கெட்டிங் த மார்க்கெட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மார்க்கெட்ல இந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது. ட்ரெண்டை ஈஸியாக ஜட்ஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரெண்டை ஜட்ஜ் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக போகணும். ஓகேங்களா? ஸோ வெல் டன். அண்ட் தென் ஆட் என்இசிடி ஒரு கலெக்ஷன் பேர் WA மூவ்மெண்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா இங்க பை அண்ட் செல்லிங் WA மூவ்மெண்ட் இருக்கா? எனக்கு நீங்க இந்த டெக்னிக்கல் இஷ்யூ சொல்றது எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் அந்த ட்ரெண்டும் அந்த கேண்டலோட லோ மைனர் லோ உடைஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த கேண்டலோட கிரியேஷன் பார்த்தாலே தெரியும். பை அண்ட் செல் பை அண்ட் செல் பை அண்ட் செல். பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவல் ஸ்டேட்லயே இருந்து வராங்க பாத்தீங்களா? தெரியுது அந்த கேண்டலோட கிரியேஷன் பார்த்தாலே தெரியுதா இல்லையா? கேண்டலோட கிரியேஷன் பார்த்தாலே
பையர்ஸும் செல்லர்ஸும் அலமோதிக்கிறாங்க. ஏன்னா கார்லேஷன் பேர் சேம் வேஸ்ல தான் இருக்கும். சேம் ஆட் பை ஆச்சுன்னா என்இசெட்டும் பை ஆகும். ஸோ அதுக்கு பேர் கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மூமெண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பொறுமையாக நிதானமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பர் வெங்கட். இடத்துல மிஸ்டேக்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. உங்கள் விஷயத்த அந்த டீம்லேருந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா? anyone identify any mistakes? A team? No. No. இல்ல. ஸோ வெங்கட்டுக்கு உங்கள் சைட்லேருந்து எனி கமெண்ட்ஸ்? நசீர் ஒரு சின்ன டவுட்டு. அது மேல இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம்ல டவுன் ட்ரெண்ட்க்கு இது, அதனாலதான் அது அந்த அப் நோக்கி மேல வந்திருக்குல்ல. இல்ல அது அவர் விட்டுட்டாரு போல இருக்கு அது பாக்குறதுக்கு, அதனாலதான் அந்த சைடுல என்ட்ரி போட்டாரு. இல்ல மூணாவது என்ட்ரிக்கு தான் அது போடணும். இல்ல இந்த ரெண்டு எட்ஜ்ல டாப் லெவல் எடுத்துனால கொண்டு வந்தானே இத ஜட்ஜ் பண்ணிடலாம். வெல் டன் சூப்பர் சால்விங். Thank you. இந்த என்ட்ரி எடுத்துட்டாங்கல சார், அதுல வந்து அந்த கிரீன் கலர் சப்போர்ட் லைன்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் சப்போர்ட் லைன் கிடையாது, அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ். அதுவே சப்போர்ட் கிடையாது, இட்ஸ் a ரெசிஸ்டன்ஸ். அதான் இங்க சொல்றீங்களா? மூணாவது அடுத்து சார் இது சொல்றீங்களா இல்ல இது சொல்றீங்களா? மூணாவது என்ட்ரில சார் லாஸ்டா இதுவா இதுவா? இது சார் செகண்டா இது அத பாருங்க ஒரு லாங். இது மூணுமா? இது மூணு, இது நாலாவது என்ட்ரிமா? சரி நாலு சார் நாலு. சொல்லுங்க. அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ்மா, சொல்லுங்க. அந்த கிரீன் வந்து ரெசிஸ்டன்ஸா சார்? ஆமா. இல்ல அது கீழ உள்ளது சார். இது வந்து சப்போர்ட்மா. கீழ இருக்கு சப்போர்ட்மா. அந்த கிரீன் கலர் கேண்டில் ஒன்னு லாங்கா இருக்குல சார். ஓகே. அது வந்து புல்லிஷ் தான் சார். அதுதான் தவறான விஷயம். இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ட்ரெண்ட் என்ன, மேஜரான ட்ரெண்ட் என்ன? டவுன் ட்ரெண்ட் சார். மேஜர் ட்ரெண்ட். அப்ப டவுனுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. இந்த இடத்துல நான் பை சைன் கிடைக்குன்னு சொல்லிட்டு பை போக கூடாது. அதுக்கு என்ன இங்க நடக்குது? எனக்கு பையிங் ஸ்டிச்சரோட ஹையை உடைக்கணும்ல. டிவிஸ் ஹையை உடைச்ச மார்க்கெட் என்ன இருக்கும்? மேல போகும் சார். மேல போயிருக்கும். இந்த இடத்துல அட்டனா நம்ம டினோட் பண்ணணும் என்ன நடக்குது. சப்போர்ட் லெவல் வந்து உடனே மார்க்கெட் மேல போகணும்னு டிசைட் பண்ணிருக்காரு. சரி சார். சரிங்களா? ஸோ அது ரொம்ப தவறு. ஸோ இந்த ஹையை உடச்சிச்சுன்னா நான் மேலே போவோம், அதுக்கப்புறம் நான் பை டிசைட் பண்ணலாம். அதை வைக்க என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ செல்லுக்கு மட்டும் தான். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க. மேஜர் ட்ரெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். வெல் டன் வெங்கட், சூப்பராக பண்ணியிருந்தீங்க அக்கா. தேங்க்யூ. சூப்பர். மாஸ்க் காமிச்சிட்டீங்க.